பீமில் எதுக்கு கிராங்க் பார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிறது ஒரு காலம், அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறது ஒரு காலம். இந்த 2 காலத்துக்கு இடையில ஒரு பீம் வரும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பெண்ட் பண்ணி இந்த மாதிரி போடுவாங்க, யூ ஷேப்பில் போடுவாங்க. இதுதான் வந்து கிராங்க் பார் அப்படிங்கிறது. இந்த கிராங்க் பார் வந்து கீழே காலம் இல்லாமல் இடையில செகண்ட்ரியாக இந்த அங்கே போது பாருங்க, இந்த மாதிரி பீமு கீழே காலம் இல்லாமல் செகண்ட்ரியாக போகிறப்ப அங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்க யூ ஷேப்பில். அது எதுக்காகனா, காலம் இல்லாதனால அந்த சியர் ஃபோர்ஸ் ஏற்படுறப்ப அதை தாங்கிறதுக்காக அப்படி போடுவாங்க. இதுதான் வந்து கிராங்க் பார் அப்படிங்கிறது. இதனால தான் வந்து பீமில் கிராங்க் பார் போடுறாங்க. அதே மாதிரி இதை ஒரு அரை அடிக்கு வளைச்சி விட்றணும், அடிச்சு விட்றணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.